ஓம் சரவணபவ. என்னங்க, எல்லாரும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் 5 நிமிடங்கள் ஒதுக்கி நம்ம அருணகிரிநாதர் பாடி அருளிய 16 அடிகளை மட்டுமே கொண்ட வேல் வகுப்பை சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த 16 அடிகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் நோய், மனநோய், உயிர் நோய் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக அமையக்கூடியது தான் நம்மளோட வேல் வகுப்பு. இதை படிக்க படிக்க நமக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கும். அந்த நம்பிக்கைக்கான ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு தீவிர பக்தன் இருந்தார். அவர் டெய்லியும் காலையில் நடந்து போகும்போது, வயல் வேலைக்கு நடந்து போகும்போது கடவுள் தன்னோட பேசிக்கிட்டே வருவார் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கடவுளும் அவர் கூட பேசிக்கிட்டே போவாராம். இதே மாதிரி டெய்லி நடந்துட்டு இருந்ததான். ஒரு நாள் என்ன ஆச்சு, திடீர்னு பயங்கர மழை, இடி, மின்னல். பார்த்தா அவங்க நடந்து போகக்கூடிய அந்த ஆற்றுக்கு மேலே இருக்கிற பாலம் உடையிற மாதிரி இருந்ததாம். அதனால எல்லாரும் வேகமா அதை தாண்டிடுங்க, கிராஸ் பண்ணிருங்கன்றாங்க. இவர் வேகமா ஓடுறாரு. ஓடி போய் அந்த பக்கம் ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்றுட்டு அப்பதான் பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தா அவருக்கு ஒரே கவலையாயிடுச்சான். என்னன்னா, இவர் ஓடி வர்றப்ப பார்த்தா அந்த பாத சுவடுகள், கால் தடம் இருக்கு இல்லையா, ஃபுட் பிரிண்ட் ஒண்ணுதான் இருந்ததாம். அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். கடவுளே, என்னப்பா நீ என் கூடவே டெய்லி வருவ, பேசுவ, ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு நீ என்னை விட்டுட்டு போயிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப கடவுள் சொன்னாராம், நீ அங்கிருந்து வரும்போது நம்ம 2 பேரும் ஒன்னாதான் பேசிட்டு வந்தோம். ஆனா உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உன்னை என்னோட முதுகுல சுமந்துட்டு ஓடி வந்தேன். அந்த கால் தடம் என்னோடது அப்படின்னு நம்ம கடவுள் சொன்னாராம். அதே மாதிரிதாங்க, நம்ம ஒரு விஷயத்த நம்பிக்கையா நம்ம செய்யும் போது அந்த நம்பிக்கை நம்மள தூக்கிட்டு ஓடும். கடவுள் இருக்காரு, ஏன் ஆபத்து வருது, ஆபத்தே வராம பாத்துக்கலாம்ல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை, கர்மா எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால இன்பம் துன்பம் எல்லாம் கலந்த கலவைதான் வாழ்க்கை. அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை தூக்கிக்கிட்டு ஓடுறதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நம்ம கடவுள்னு பெயர் கொடுத்தா கடவுள், இயற்கைன்னு பேர் கொடுத்தா இயற்கை, இல்லை என்னோட தன்னம்பிக்கைன்னு பேர் கொடுத்தோம்னா தன்னம்பிக்கை. என்ன உருவத்துல நினைக்கிறோமோ அதுதான் கடவுள். கடவுள் எதுவா வேணாலும் வருவாரு, எப்படி வேணாலும் வருவாரு. ஆனா நம்மள எப்பயும் கைவிட மாட்டாரு. அதே மாதிரிதான் இந்த வேல் வகுப்பை டெய்லியும் நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியோ இல்ல வீட்டு வேலைகளை முடித்த உடனோ குளிச்சுட்டு அதை ஒரு தடவை ஒரு பிரிண்ட் எடுத்துட்டோம்னா போதும். இப்பதான் நெட்ல எல்லாமே இருக்கே. ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு கடவுள் முன்னாடி வைத்து டெய்லி ஒரு 5 நிமிடம் மட்டும் அதை கேட்டோம்னா போதும், சொன்னா போதும். கண்டிப்பா நமக்கு அதுல ஒரு நல்ல வழி பிறக்கும். அது என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஒரே கல்ல சேர்ந்ததுதான் கோயில்ல படியாவும் ஆகுது, உள்ள விக்கிரகமாகவும் ஆகுது. அந்த விக்கிரகத்துக்கு எதனால அவ்வளவு சக்தின்னா, நம்ம அங்க பார்க்கும்போது அவங்க அந்த மந்திரங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களை நம்ம சொல்ல 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 அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கடவுள் அதுல உருவெடுத்து சக்தியா நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த நம்பி நம்ம செய்ய 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 நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்வதற்கான மன தைரியத்தையும் அதை நடத்துறதுக்கான நமக்கு ஒரு வழியவும் காட்டக்கூடியதுதான் இந்த வேல் வகுப்பு. இப்ப முதல்ல 16 அடிகளை படிப்போம். அடுத்தது இன்னைக்கு 13வது அடியோட பொருளையும் பார்க்கலாம்.
என்னங்க தெரிஞ்ச கதையே சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, நிறைய புது விஷயங்களை தேடி ஓட 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 நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, நமக்கு தெம்பு தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் மறந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் இந்த பதிவை இன்னைக்கு சொன்னேன். பருத்த முளை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகர் ஆகும். பனைக்கை முக, படக்கரட, மதத்தவள, கஜக்கடவுள், பதத்து இடும் நிகழத்து முளை, தெரிக்க வரமாகும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன், இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர், உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுடற்பரிதி ஒழிப்ப நில, ஒழுக்குமதி ஒழிப்ப அலை, அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர், ஒளிப்பிரபை வீசும். துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின், அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். சொலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி, தரித்த முடி, படைத்த விரல், படைத்த இறை, கழற்கு நிகர் ஆகும். தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென, மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும், உடைப்படைய அடைத்து திற நிறைத்து விளையாடும். திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன். 13வது அடி. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும், உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும். அதாவது அலைகளை வீசக்கூடிய கடல், அதுல பெரிய உடைப்பை உண்டு பண்ணி அதுல இருக்கக்கூடிய நீரை, அந்த கடல்ல நிறைந்து உள்ள நீரை விரைவில் உறிஞ்சிருமா, உறிஞ்சி பருகி அந்த இடத்தை வெற்றிடமா, அதை வெற்றிடம்னா காலியா ஆக்கிட்டு, அப்படி வெற்றிடமா இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்புல அவுணர்கள், அதாவது அரக்கர்களோட இரத்தத்தை நீருக்கு பதிலா நிரப்பி விளையாடி அங்க நிற்குமா நம்ம முருகப்பெருமானோட வேல். அவுணர் அசுரர்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அசுரர்ன்றது உருவமா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு தேவையற்ற எண்ணமா இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம முருகப்பெருமானோட வேல் அத இல்லாம பண்ணக்கூடியது. நமக்கு நல்ல நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் மட்டும் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்ம முருகப்பெருமானோட வேல். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும், உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.